ரைட். ஸோ லாஸ் ஆஃப் மோஷனோட லெக்சர் 4ல் நம்ம இருக்கும். லெக்சர் 4 வேறு யாரும் இல்லை, எஃபிடி, ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராமில் ஏற்கனவே கான்டாக்ட் பாடி பேசிட்டோம், கனெக்டட் பாடி பேசிட்டோம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது புள்ளி சிஸ்டம். சார் புள்ளின்னா என்னங்க சார்? இப்போ இந்த உனக்கு தெரியுமான்னு தெரியல, நீ பார்த்துருப்பியான்னு எனக்கு தெரியல. பழைய காலகட்டங்கள்லாம் கிணத்துலேருந்து தண்ணியை ஈஸியாக லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு வீல் மாதிரி அதில் மாட்டியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ நேராக பார்க்கலனா கூட இல்லைனா சினிமாக்கள்லையாவது நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இங்கே உன் கை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, ரைட்டா? நீ பிடிச்சி எப்படி கீழே புல் பண்ணும்பொழுது இங்கே இருக்கிற பக்கெட்லேருந்து தண்ணி அப்படியே மேலே வரும், பார்த்துருப்பீங்களா? ஸோ புள்ளின்றது என்ன அப்படின்னா, ஒரு பாடியை ஈஸியாக லிஃப்ட் பண்ணுறதுக்கான டிவைஸ் தான் புள்ளி, ரைட்டா? ஸோ நம்ம படிக்க போகிற புள்ளி மாஸ்லெஸ் புள்ளின்ற ஒரு கான்செப்ட் தான் படிக்க போகிறோம். மேசிவ் படிக்க போகிறது கிடையாது. சொன்னதுமே மாஸ்லெஸ் புள்ளி, ரைட்டா? மாஸ்லெஸ் புள்ளி. அதே மாதிரி ஸ்ட்ரிங், இதில் இருக்கிறதுல ஸ்ட்ரிங் இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங், மாஸ்லெஸ் இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்கோடது. இந்த புள்ளி வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ்ன்னு புரிஞ்சிக்கணும், அதில் ஃப்ரிக்ஷனும் இருக்காது, ரைட்டா? ஸோ மாஸ்லெஸ், ஃப்ரிக்ஷன்லெஸ், ஸ்ட்ரிங் எல்லாமே இன்எக்ஸ்டென்சிபிள். அதே மாதிரி இந்த மேசிவ் புள்ளி நம்ம படிக்க போகிறது கிடையாது, ரைட்டா? மேசிவ் புள்ளி நம்ம கிடையாது. மாஸ்லெஸ் புள்ளி, ஃப்ரிக்ஷன்லெஸ், அந்த ஸ்ட்ரிங் வந்து அதுவும் மாஸ்லெஸ், ஸ்ட்ரிங்கும் மாஸ்லெஸ், இன்எக்ஸ்டென்சிபிள், ரைட்டா? ஸோ இதை தான் நம்ம படிக்க போகிறோம். ஏன் சார்? அப்படி இருந்தால் தான் எல்லா இடத்துலையும் டென்ஷன் ஒரே மாதிரி இருக்கும். டென்ஷனு சேம் எவ்ரிவேர். இப்போ இங்கே என்ன டென்ஷன் இருக்கோ அதே டென்ஷன் தான் இங்கேயும் இருக்கும், அதே டென்ஷன் தான் இங்கேயும் இருக்கும், அதே டென்ஷன் தான் இங்கேயும் இருக்கும், அதே டென்ஷன் தான் இங்கேயும் இருக்கும். மாஸ்லெஸ் இன்எக்ஸ்டென்சிபிள், அதனால தான் டென்ஷன் ஒரே மாதிரியாக இருக்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம், ரைட்டா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? மொத்தம் 7 மாடல் சொன்னேன் இல்லையா? ஃபஸ்ட் மாடல் கற்றுக் கொடுத்துறேன், பொறுமையாக பார்த்துக்கிட்டே வா. இப்போ வழக்கம் போல் இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு மாஸ் இருக்குது, இங்கே ஒரு மாஸ் இருக்குது. ஃபஸ்ட் மாஸ் M1, M2. பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, சார் M1 தான் இங்கே பெருசாக இருக்குது. அப்போ இந்த கேஸ் வந்து M1 greater than M2, ரைட்டா? கேர்ஃபுல்லாக கவனிங்க. எப்போவுமே வெயிட் ஆஃப் த பாடி ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் டவுன்வர்ட், M1g. வெயிட்டு mgன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? இங்கே M2g, இதுவுமே டவுன்வர்ட். டென்ஷன் T, அதே டென்ஷன் தான் இங்கேயும் இருக்கும். நான் எப்படி டயக்ராம் போடுறேனோ அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. நான் உன் மேலே கொடுக்குற டென்ஷன், நீ என் மேலே கொடுக்குற டென்ஷன், அதே மாதிரி இங்கேயும் டென்ஷன், இங்கேயும் டென்ஷன். கற்றுக்கிட்டிங்களா? டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் M1 தான் ஹெவியாக இருக்கிறதுனால M1ஓட சைடில் தான் இருக்கும். பட் தராசு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இந்த சினிமாக்கள்லாம் பார்த்துருப்பீங்க, இப்போ தான் வெயிங் மிஷின்லாம் டிஜிட்டல் மிஷின் பார்த்துட்ருக்கீங்க. இப்படி இந்த தராசில் தானே ஒரு பக்கம் சர்க்கரை, ஒரு பக்கம் வெயிட் அந்த எடைகள் போட்டு கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே எப்படி சார் நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறது? இந்த கொஷினில் எப்போவுமே நீங்கள் கண்டுபிடிக்க போகிறது ஆக்சலரேஷனும் டென்ஷனும் கண்டுபிடிக்க போகிறீங்க, ரைட்? ஃப்ரீ பாடி டயக்ராம் ஒரு டைம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அப்வர்டில் இருந்தால் பாசிட்டிவ், ரைட்டில் இருந்தால் பாசிட்டிவ், லெஃப்டில் இருந்தால் நெகட்டிவ், டவுன்வர்டில் இருந்தால் நெகட்டிவ். இதுதான் ஐடியா. எல்லாருமே இந்த M1க்கு FBD எழுத ட்ரை பண்ணு. M1 சரி, M1ல் டென்ஷன் அப்வர்டில் இருக்குது, M1g டவுன்வர்டில் இருக்கிறதுனால மைனஸ். அப்போ இந்த மாஸ் M1 மாஸில் 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்று டென்ஷன், இன்னொன்று வெயிட். ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். யாராவது சொல்லுங்கள், இந்த ஆக்சலரேஷனுக்கு ப்ளஸ் யூஸ் பண்ணணுமா மைனஸ் யூஸ் பண்ணணுமா? மைனஸ். ரைட், ரொம்ப அழகாக சொன்னீங்க, மைனஸ். அப்போ மைனஸ் ஏ, கரெக்டாக? டீக்கு ஏன் ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு செக் பண்ணிக்கோ, M1gக்கு ஏன் மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு செக் பண்ணிக்கோ. ஈக்குவல் டு மைனஸ் M1a, ரைட்டா? அபி குட் ஈவினிங் பே. விஜய் குட் ஈவினிங் பே. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ரைட் பே. ஸோ அப்போ T மைனஸ் M1g ஈக்குவல் டு மைனஸ் M1ன்றதுனால 1a. ரைட் சைடில் மைனஸ் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கும். அப்போ M1g மைனஸ் T ஈக்குவல் டு ப்ளஸ் M1a. இப்போ உன் விருப்பம் தான், பண்ணாலும் பண்ணலனாலும் விட்டுடலாம், ஈஸியாக இருக்குமேன்றதுக்காக போட்டேன். தென் எல்லோரும் M2 பாருங்கள். M2ல் T அப்வர்ட்,
m2g டவுன்வர்ட் m2 ஏவோடது பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ் சார். பாசிட்டிவ். ஏவோடது பாசிட்டிவ். ஸோ கேன்சல் பண்ணுங்க ரெண்டுத்தையும். -t + t போயிடுச்சு. அதுக்கப்புறமா அதை ஆட் பண்ணும்போது -t + t போயிடுச்சு. அப்போ m1g - m2g = m1 + m2 × a. இந்த கொஷினை நான் யாரை தேடி போயிட்டுருக்கேன்? ஆக்சலரேஷனை தேடி போயிட்டுருக்கேன். ஆக்சலரேஷன் எங்கே இருக்குது? ரைட் சைடில். அப்போ ஏ வேணும்னா m1g - m2g by total mass m1 + m2. ரைட்டா? இதில் ஃபார்முலாலாம் நீங்கள் மனப்பாடம்லாம் பண்ண முடியாது. அந்த டயக்ராமுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபார்முலா நம்ம எழுதணும். சரிப்பா, உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒருவேளை இந்த சிஸ்டமில் m2 பெருசாக இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா எப்படி ஆகும்? நேராக சொல்லுங்கள். m2g - m21 by m1 + m2 by total mass. ரைட்டா? ரைட் பை. அப்போ எந்த மாஸ் பெருசாக இருக்கோ அதுதான் முன்னாடி இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த மாஸ் பெருசாக இருக்கோ அதுதான் முன்னாடி இருக்கணும். ஆக்சலரேஷன் m1g - m2g by total mass. முதல்ல ஃபார்முலா படி எல்லாருமே. இப்போ ஆக்சலரேஷன் = m1g - m2g by total mass. ரைட். சரி, ஆக்சலரேஷன் முடிச்சிட்டோம். டென்ஷன் வேணுமே, என்ன பண்ணுறது? வா விருப்பம் நம்ம 2 ஈக்குவேஷன் எழுதியிருக்கும் பாரு. 1 2 எழுதியிருக்குமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன். இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது. அங்கேருந்து ஆக்சலரேஷனை கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டா உங்களால் டென்ஷன் கண்டுபிடிச்சிட முடியும். டென்ஷனுக்குன்னு தனியாக ஃபார்முலாலாம் படிக்க தேவையில்லை. டைரெக்டாக சம் போடுறோம், அங்கேருந்து ஆக்சலரேஷன் எடுத்துக்கிறோம், அந்த ஆக்சலரேஷன் எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் டென்ஷன் உனக்கு கிடச்சிரும். ஏ தெரிஞ்சால் போதும். டீக்கெலாம் என்ன பண்ணுற, ஃபார்முலாலாம் ஒன்று க்ரியேட் பண்ணி மனப்பாடம் பண்ணுறதுக்கெல்லாம் தேவையில்லை. அப்போ ஆக்சலரேஷன் வேணும்னா m1g - m2g by total mass. கற்றுக்கிட்டீங்களா? அதுக்கப்புறமா ஒரு சிம்பிள் ஐடியா. சரி, டயக்ராம்லாம் இந்த மாதிரி டெரிவேஷன் போடாமல் எங்களால் இந்த ஈக்குவேஷன் எழுத முடியுமா முடியாதா? தாராளமாக எழுதலாம். அதுக்கான ஐடியா தான் இப்போ. கவனமாக கவனி எல்லாருமே. இப்போது இதுதான் ஒரு புள்ளி இல்லையா? இந்த மாஸ் வந்து m1, இந்த மாஸ் m2. யார் இங்கே ஹெவியாக இருக்காங்க? m1 தான் ஹெவியாக இருக்குது. இப்போது இதுக்கான ஃபார்முலா என்ன தெரியுமா? ஆக்சலரேஷன் வேணும்னாலே இந்த ஒரு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோ. நெட் புல்லிங் ஃபோர்ஸ். இன்றைக்கி ஃபுல் டே இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன். நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். சரி, டோட்டல் மாஸ் தெரியுது. நாங்கள் கீழே வந்து m1 + m2 போட்டுருவோம். நெட் புல்லிங் ஃபோர்ஸ்னால் எப்படி எழுதுறது? கவனமாக கவனி. இங்கே யார் புல் பண்ணுறா? m1g புல் பண்ணுது. இங்கே யார் புல் பண்ணுறா? m2g புல் பண்ணுது. ரெண்டும் ஆப்போசிட் தானே? அப்போ நெட் புல்லிங் யார் ஜெயிப்பா? m1g தான் ஜெயிக்கும். ஏன்? அதான் அதிகமாக இருக்குது. அப்போ m1gயை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும், -m2gயை ஃபஸ்ட்டு செகண்ட் போட்டுக்கணும். ரைட்டா? இனிமேல் இந்த டெரிவேஷனுக்குலாம் வேலையே கிடையாது. ரைட்டா? உனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி டெரைவ் பண்ணி ஆக்சலரேஷன் எடுத்துகிட்டு வந்தோம். இனிமேல் ஒரு டயக்ராம் பார்த்துட்டாலே உங்களால் ஈஸியாக என்ன பண்ணிட முடியும்? ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட முடியும். நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். கற்றுக்கிட்டிங்களா? இந்த ஃபார்முலா மறக்காமல் படிச்சுக்கோ. இந்த 7 மாடல்லையும் இந்த ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம், டயக்ராமுக்கு தகுந்த மாதிரி. நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். கற்றுக்கிட்டிங்களா? இப்போ ஸோ இப்போ எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறவா? அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் இங்கே பாருங்களேன். சரி, இதில் நீங்கள் 2 கொஷின் தான் கேட்பீங்கன்னு சொன்னீங்க. பட் ஸ்கூல்லலாம் 3 கொஷின் கேட்பாங்கன்னு படித்தோம். ஒருவேளை படிச்சிருந்தா ஆர் கேட்பாங்க. ஆர் யாருங்க சார்? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆன் புள்ளி. கேர்ஃபுல்லாக கவனி. முதல்ல இந்த டயக்ராமில் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும், டென்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்புறம் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆன் புள்ளி. இந்த புள்ளி மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? ரைட்டா? அழகாக சொல்லித்தரவா? இங்கே பாரு. ஒரே ஒரு டயக்ராம் கற்றுக்கிறது தான் டைம் ஆகும். அதை பற்றி அப்படியே மீதி இருக்கிற 7 டயக்ராம் போட்டலாம். இங்கே ஒரு டீ இருக்கா? அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆன் புள்ளி. அப்போ மேலே புள்ளி நகரவே இல்லை. புள்ளியோட ஆக்சலரேஷன் 0. காதில் வாங்கு. புள்ளி நகரவே இல்லை. தெரியுதா? புள்ளி ஒரே இடத்துல நின்று ரோல் தான் ஆகுது. அதாவது ரொட்டேஷன் தான் அங்கே நடக்குது, தவிர மேலேயும் கீழே மூமெண்ட்லாம் கிடையாது. அப்போ ஆக்சலரேஷன் 0 அந்த இடத்துல. லீனியர் ஆக்சலரேஷன். ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்ஃபா இருக்குது.
அப்போ ஆர் மேலே இருக்குது, 2t கீழே இருக்கா, இங்கே ஒரு டி இங்கே ஒரு டி, ரெண்டும் சேம் டிரெக்ஷன், அதனால் 2t. சேம் டிரெக்ஷனை ஆட் பண்ணணும்னு தெரியும்ல, அப்போ ஆர் வேணும்னா 2t. ரைட்டா? சரி, இது ஒரு சம்மாக போட்டு காட்டுங்களேன், அப்போ தான் எங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ சம் பார்த்துங்க. ஒரு புள்ளி, இங்கே வந்து 5 kg, இங்கே வந்து வழக்கம் போல் 10 kg. நான் என்ன பண்ணுறேன்னு பாரு எல்லாரும், ஃபைண்ட் தி ஆக்சலரேஷன், டென்ஷன், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆன் புள்ளி, மூணும் கேட்குறேன். ஆக்சலரேஷன் வேணுமா? இருங்க சார் நானே சொல்கிறேன். இந்த இடம் 10g, அதாவது mg 10g, இங்கே 5g, கரெக்டா? அப்போ ஆக்சலரேஷன் வேணும்னா நெட் புல்லிங்னா 10g மைனஸ் 5g பை டோட்டல் மாஸ் 15, முடிஞ்சு போச்சா? அப்போ 5g பை 15, அப்போ ஆக்சலரேஷன் g/3. பா உன் விருப்பம், ஆப்ஷனில் g இருந்தால் g போட்டுக்கோ, இல்லைன்னா 10ன்னு மாற்றிக்கிட்டு 3.33 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர்னு மாற்றிக்கோங்க. அங்கே ஆப்ஷன் எப்படி இருக்கோ அது மாதிரி டிசைட் பண்ணிக்கோ. ரைட்டா? நிறைய ஈஸியான வழியெலாம் இருக்குது. இப்போ சார் ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எப்படியா இருந்தாலும் ஈக்குவேஷன் எழுதி தானே ஆகணும். ஆமாம், அதுவும் எல்லா இடத்துக்கும் எழுதணும்னு அவசியம் இல்லை. என்னை பார் எல்லாரும், நான் என்ன சொல்கிறேனோ காது கொடுத்து கேளு. எந்த பாடியில் ஆக்சலரேஷன் மேலே போகுதோ அந்த பாடியை மட்டும் பார்த்துக்குங்க. இதில் தேவையில்லாத மைனஸ்லாம் வரும். திரும்பவும் சொல்கிறேன், டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதுனா போதும். எந்த பாடியோட ஆக்சலரேஷன் அப்வர்டில் இருக்கோ அதை கவனிங்களேன். அப்போ சார் டி மேலே இருக்குது, 5g கீழே இருக்குது, ஈக்குவல் டு 5a, ஒத்துக்கிறீங்களா? ஏன் டென்ஷன் மேலே ப்ளஸ் 5g டவுன் சவுத்து மைனஸ், ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் 5 இன்ட்டு a. ஏக்கு பதிலாக இப்போ தான் g/3ன்னு கண்டுபிடிச்சிங்க. t ஈக்குவல் டு 5g ப்ளஸ் 5, ஏக்கு பதிலாக g/3. நான் என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், இந்த 5g அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டேன், ப்ளஸ் 5g மாறிடுச்சு. அப்போ இங்கேருந்து டென்ஷன் வேணும்னா இந்த 3 இந்த பக்கம் வந்தால் 15g, 20g/3, 20g/3 டென்ஷனும் கண்டுபிடிச்சாச்சு. தேவைன்னா 200/3ன்னு சால்வ் பண்ணிக்கோ, 66.66. சரி, டென்ஷன் கண்டுபிடிச்சோம். ஆர் கேட்டால் என்னங்க சார் பண்ணுறது? ஆர் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக 2t தான். இது டீனா இது டி தான். உனக்கு தெரியுமா, 2 மாஸ் தான் இருக்குன்னா அந்த ஸ்ட்ரிங்கில் எல்லா இடத்துலையுமே டென்ஷன் சேமு. எங்கேயுமே T1 T2 அந்த மாதிரிலாம் வராது. இந்த மாஸ்லேருந்து அந்த மாஸ் வரைக்கும் ஃபுல்லாக டென்ஷன் சேம். நல்லா புரிஞ்சுக்கோ, 2 மாஸ் இருந்தால் ஒரே ஒரு டென்ஷன் தான். 3 மாஸ் இருந்தால் 2 டென்ஷன், 4 மாஸ் இருந்தால் 3 டென்ஷன். ஒரு பிளாக்கும் இன்னொரு பிளாக்கும் ஒரு டென்ஷன், அடுத்த பிளாக் இன்னொரு டென்ஷன், அந்த மாதிரி. கரெக்டா? ஸோ டென்ஷன் கண்டுபிடிச்சாச்சு, ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சாச்சு, ஆர் கண்டுபிடிச்சாச்சு. ஆரோட வேல்யூ 2tன்னு தெரிஞ்சிருச்சு. சொல்லுமா சார்? t minus 5g is equal to 5a, அது மட்டும் ஒரு தாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஒரே நிமிஷம். ஓகே, மைக் ஆன்ல வை, கேட்கறது பதில் சொல்லு. அந்த மாஸ் 5 இருக்கு இல்லையா, இந்த இடம் 5 இருக்குது. இந்த டயக்ராமுக்கு அப்படியே FBD எழுது. இந்த இடம் 5g, டென்ஷன் ஆக்சலரேஷன் மேலே. இந்த டயக்ராமுக்கு FBD எழுதுமா? t t plus t sir, plus t minus 5g sir, கீழே போறனால minus 5g equal to a sir. புரியல. a sir, வெறும் ஏவா? ஏன் வெறும் ஏ சார்? 5a சார், இது 5 kgனால 5a சார். இங்கே எவ்வளோ மாஸ் இருக்கோ அந்த மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். பை FBDயோட பேசிக் ஃபார்ம்லாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நெட் ஃபோர்ஸ் வேணும்னா ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். காதில் வாங்கு. ஃப்ரீ பாடி டயக்ராமோட நோக்கம் என்ன தெரியுமா? இந்த பாடி மேலே எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது சார்? 2 ஆக்ட் ஆகுது. ஒன்று டி மேலே இருக்குது, 5g கீழே இருக்குது. டி மேலே இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு, 5g டவுனில் இருக்கிறதுனால மைனஸ்ஸு, ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் மேலே போகிறதுனால ப்ளஸ்ஸு. ரைட்டா? அதனால தான் t ஈக்குவல் டு 5g ப்ளஸ் 5aன்னு கற்றுக்கிட்டோம். ஏ சப்ஸ்டியூட் பண்ணி டென்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ரைட், பேங்கேருந்து ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்டா? கற்றுக்கிட்டீங்களா எல்லாருமே? ஓகே சார். அபியிலிருந்து விஜய் வரைக்கும் இப்போ நான் போட்டிருக்கிறது ஃப்ரீ பாடி டயக்ராம் புள்ளியோட ஃபஸ்ட்டு மாடல் தான். இது ஒன்று நல்லா உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா என்னால் ரொம்ப சூப்பராக சொல்ல முடியும். அடுத்த 6 மாடலும் ரொம்ப டைம் ஆகுது, சூப்பராக கற்றுப்பீங்க. ஸோ அதனால் ஹானஸ்ட்டாக புரியல
எங்கே டவுட் இருக்குது எனக்கு தெரியல அந்த மாதிரி இருந்ததுன்னா அது கேட்டுக்க இப்பயே. நான் செகண்ட் மாடல் தேர்ட் மாடல் போகும்போது அங்கே போய் கஷ்டப்படாது. ஃபஸ்ட் மாடல் கிளியர்னா 7 மாடலும் ஈஸியாக கிளியர் ஆகிடும். ரைட் தானே? ஓகே சரிப்பா, உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை புரியலன்னா இப்போ கூட டைம் இருக்குது, டக்குன்னு கேட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது போட்டுருவோமா? இந்த சம் யாராவது ட்ரை பண்ணு. டைரெக்டாக இனிமேல் ஆக்சலரேஷன் வேணும்னாலே நீ என்ன பண்ணணும்? நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். யார் அதிகமாக புல் பண்ணுறாங்க அவங்க ப்ளஸ்ஸு, யார் கம்மியாக புல் பண்ணுறாங்க அவங்க மைனஸ்ஸு. ரைட்டா? வரமா ஒரே நிமிஷம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சு போட்டுக்கோங்க. இதுக்கு யார் ஈக்குவேஷன் எழுதுறீங்கன்னு பார்க்குறேன். ஹரியும் அர்ஜுனும் வெயிட் பண்ணுங்கள், சொல்லாதீங்க. மற்றவங்க சொல்ல ட்ரை பண்ணுங்கள். M1 M2 M3 இங்கே டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷனை வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. யாரோட மாஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? M1 சார். M1 சார். அப்படியா? M1 4, M2 7, M3 5. இப்போ M2 சார். நீ அப்படி யோசிக்கக்கூடாது. சரி, இப்போ M1 சார். இது 5ன்னு வச்சுக்கோங்க, இது 7ன்னு வச்சுக்கோங்க. இப்போ M1 அப்படி இல்லை. சரி, M1ம் M2வும் சேர்ந்து அதிகமாக இருக்குது M3யை விட. M1 M2 எந்த பக்கம் இருக்கோ அங்கே தான் ஆக்சலரேஷன் இருக்கும். அப்படி சொல்லணும். பாரு, M3யை விட M1 கம்மியாக தானே இருக்குது, M3யை விட M2 கம்மியாக தானே இருக்குது. பட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 9, M3 7. 9 ஜெயிக்குமா 7 ஜெயிக்குமா? 9 தான் ஜெயிக்கும். அப்போ 9 எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷன் தான் ஆக்சலரேஷன் இருக்கும். டயக்ராமை பார்த்ததுமே அதில் இருக்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? யாரோட மாஸ் அதிகமாக இருக்கோ அங்கே தான் ஆக்சலரேஷன் டவுன்வர்டில் இருக்கும். M1 M2 சேர்ந்து அதிகமாக இருக்குது. ரைட்டா? இப்போது இந்த டயக்ராமுக்கு டென்ஷன் எப்படி எழுதணும்னு சொல்கிறேன், கவனமாக கற்றுக்கும். கான்செப்ட் நான் முடிச்சிடறேன், சம்மணி போட்டு காட்டு. சார், வழக்கம் போல் இங்கே ஒரு M1G. எப்போவுமே ஒரு புள்ளி சிஸ்டம் பார்த்துட்டா அந்த பிளாக் பார்த்துட்டா அதுக்கு வெயிட் போடுறது தான் உன்னோட வேலையே. இந்த இடம் M2G, இந்த இடம் M3G. ரைட்டா? M1க்கும் M2க்குமானது டென்ஷன் 1. நான் எப்படி போட்டிருக்கணும் டென்ஷன் அதே மாதிரி தான் நீங்களும் மார்க் பண்ணணும். அப்போ தான் அந்த டைரக்ஷனை கற்றுக்கிறது கரெக்டாக இருக்கும். நான் M1 தான், நான் M2 தான் நீங்கள். நான் உங்கள் மேலே ஒரு டென்ஷனை கொடுக்குறேன், நீங்கள் M மேலே ஒரு டென்ஷனை கொடுக்குறீங்க. போத் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டு. M2 இந்த டென்ஷன் T2, இந்த டென்ஷன் T2, இந்த டென்ஷன் T2, இந்த டென்ஷன் T2. ஏன்னு உணருங்க, 2 பிளாக்குக்கு நடுவில் தான் ஒரு டென்ஷன் இருக்கும். M1க்கும் M2க்கு நடுவில் ஒரு டென்ஷன், M2க்கும் M3க்கும் நடுவில் ஒரு டென்ஷன். சார், அது புள்ளி மேலெலாம் அந்த ஸ்ட்ரிங் போகுதே, டென்ஷன்லாம் மாறாதா? மாறாது. 2 பிளாக்குக்கு நடுவில் தான் ஒரு டென்ஷன் இருக்கும். ரைட்டா? டயக்ராம் போடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இஷ்டத்துக்குலாம் T1 T2லாம் எழுதின்னு இருக்கக்கூடாது. ரைட்டா? அதே மாதிரி அவங்களே கொடுத்துட்டு ஃபைண்ட் த டென்ஷன் பிட்வீன் M1 அண்ட் M2ன்னு கேட்பாங்க, ஃபைண்ட் த டென்ஷன் பிட்வீன் M2 அண்ட் M3ன்னு கேட்பாங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரைட்டா? டேரெக்டாக யாராவது இதுக்கு ஃபார்முலா மட்டும் சொல்லு, ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா. ட்ரை பண்ணு, தப்பானா பரவாயில்ல. ஆக்சலரேஷன் நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். இங்கே யாரெல்லாம் புல் பண்ணுறாங்க, யார் கூட வராங்க? M1 plus M2. M1 plus M2. ஃபோர்ஸ்னா M1னா இல்லை நான் கேட்குறது பதில், நான் கேட்குறத பாருங்களேன் எல்லாருமே. ஃபோர்ஸ்னாலே அது M1G தான், வெறும் M1ன்னு சொல்லக்கூடாது. ரைட்டா? ஓகே சார். சொல்லுங்கள். M1G plus M2G minus M3G சார். பை M1 plus M2 plus M3. ரைட்மா, ரொம்ப சூப்பராக சொன்னேன். உங்களுக்கு தெரியுதா, டேரெக்டாக ஆக்சலரேஷனுக்கு இத்தனை 3 டெரிவேஷன் போட்டு அதுலேருந்து கொண்டு வரதை ஒரு சின்ன ஐடியாவாலே உங்களால் கொண்டு வர முடியுது. பார்த்தீங்களா? அதுக்கு தான் இந்த ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னேன். மேபி ஸ்கூலில் எல்லாருமே கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அது ஈஸியான ஃபார்மில் எல்லாருக்கும் தெரியும். அது நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ் அப்படின்னா M1ல் யார் புல் பண்ணுறா? M1G. நீ எங்கள் வீட்டுக்கு வாடான்னு M2 இழுக்குது. M2Gயும் சேர்ந்து அதோட டைரக்ஷன்லேயே புல் பண்ணுது.
M3G நான் வரமாட்டேன்னு அடம் பிடிக்குது. ஆனால் இந்த M1Gயும் M2Gயும் பெருசாக இருக்கிறதுனால ரெண்டும் சேர்ந்து ஜெயிச்சிடுறாங்க. அப்போ ஆக்சலரேஷன் M1 M2க்கு டவுன்வேர்ட்லேயும் M3க்கு அப்வேர்ட்லேயும் இருக்கும். பார்த்ததுமே இந்த ஈக்குவேஷனை எழுதிடணும். ரைட்டா? ஆக்சலரேஷன் M1G + M2G மைனஸ் M3G பை M1 + M2 + M3. ரைட். உங்களுக்கான கேள்வி, ஒருவேளை இந்த டயக்ராமில் M3 பெருசாக இருந்தால் இந்த ஆக்சலரேஷனோட ஈக்குவேஷன் எப்படி மாறி இருக்கும்? யோசி. உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். சார் M3G மைனஸ் M1G மைனஸ் M2G பை M1 + M2. அவ்வளோதான். பை எல்லாருமே சொல்ல ட்ரை பண்ணு. யாரோட மாஸ் பெருசாக இருக்கோ அவங்களோட தான் முன்னாடி வரணும். M3G. ஸோ மைனஸ் ஆஃப் M1G + M2G ப்ராக்கெட்லேருந்து உள்ளே போயிட்டால் மைனஸ் ஆகிடும். யாரோட மாஸ் பெருசாக இருக்கோ அவங்களோட தான் ஃப்ரண்ட்டில் வரணும். இங்கே M1Gயும் M2Gயும் சேர்ந்து பெருசாக இருக்குது. மைனஸ் M3G பை டோட்டல் மாஸ். ரைட். சரி பை, உங்களுக்கான கேள்வி, M1ல் யாராவது FBD சொல்லுங்கம்மா. வர்ஷிகா வெயிட் பண்ணு. வேறு யாராவது சொல்லு. M1, இந்த M1 பாடி இருக்கு இல்லையா, இதுக்கு யாராச்சும் FBD சொல்லுங்க. உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். பஸ் ஸ்ரீதேவி நேமில் இருக்கிறது யாரு? ஒரு நிமிஷம். பஸ் ஸ்ரீதேவி நேமில் இருக்கிற ஸ்டூடெண்ட் நேம் பை. ரைட், சொல்லு சார். கிருத்திக். ஓ ரைட். சொல்லுமா, யாரா சொல்லுங்க. அபி சொல்லி சார். T1 மைனஸ் M1G இஸ் ஈக்குவல் டு M1A. M1Aவா மைனஸ் M1Aவா? மைனஸ் M1A. அவ்வளோதான் பா. ஸோ அழகாக சொல்லிவிட்டு பா. எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? T1 மைனஸ் M1G ஈக்குவல் டு மைனஸ் M1A. நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன்? ரைட் சைடில் மைனஸ் இருக்குது, அது மாதிரி பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருக்கேன். அதனால் M1G மைனஸ் T ஈக்குவல் டு M1A. M1G மைனஸ் T ஈக்குவல் டு M1A. மைனஸ் அதில் மல்டிப்ளை பண்ணிடு. M1G மைனஸ் T1 ஈக்குவல் டு M1A. ரைட், அழகாக சொல்லிட்டீங்க. இப்போ யாராவது M3 அந்த பாடிக்கு சொல்லுங்கள் பார்க்க. அப்படியே வெயிட் பண்ணு. வேறு யாராச்சும்? வர்ஷிகா வெயிட் பண்ணு. வேறு யாராச்சும்? M3யோடது சொல்ல. விஜய் சொல்லு. T2 minus M3A is equal to ME. M3G equal to M3A. ரைட்டா? உனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வரும். சார் நீங்கள் M1 கண்டுபிடிச்சிங்க, M3 கண்டுபிடிச்சிங்க, M2 மட்டும் என்ன தப்பு பண்ணுச்சு, ஏன் அதுக்கு நீங்கள் FBD எழுதலை? அங்கே தான் சிக்கல். FBD M2க்கு எழுதும் பொழுது மேலே ஒரு T2, கீழே ஒரு M2G, கீழே ஒரு T1 ஈக்குவல் டு M2A பெருசாக எழுதணும். நமக்கு அது தேவையில்லாத வேலை. ரொம்ப சிம்பிளாக எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமோ அந்த வழியாக போகிறது தான் நல்லது. இந்த ஈக்குவேஷன்லேருந்து டென்ஷன் 1 கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஈக்குவேஷன்லேருந்து டென்ஷன் 2 கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஃபார்முலாவிலேருந்து ஏவை கண்டுபிடிச்சிக்கலாம். உனக்கு என்ன தேவை? ஏ வேணும், T1 வேணும், T2 வேணும், ஆர் வேணும். ரைட். அப்படி யாராவது சொல்லுங்கள். ஆர் எவ்வளோ? இங்கே ஆர் எவ்வளோ? யார் வேணாலும் சொல்லு. தப்பாக சொன்னால் இங்கே ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. வாயை திறன் தான் டே 1லேருந்து சொல்லின்னு இருக்கேன். பை 2T2. இங்கே இந்த இடத்துல என்ன டென்ஷன் இருக்கோ ரெண்டும் பேரலாக இருக்குது, 2 டைம்ஸு. அப்போ ஆர் வேணும்னா 2T2. எப்போவுமே புரிஞ்சுக்கோ, ரிசல்டன் ஃபோர்ஸ் ஆன் புள்ளி அங்கே என்ன இருக்கோ அதே தான். 2 டைம்ஸ் ஆஃப் டென்ஷனு. இங்கே T1 இருந்தால் T1, T2 இருந்தால் T2. ரைட்டா? ஸோ ஐடியா எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? சம் போட்டுருவோமா? போன மாடல் மாதிரி தானே இருக்குது. இன்னும் ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். கவனமாக கவனி. 10 kg, 4 kg, 4 kg. Find the acceleration. Tension 1, tension 2, R. நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ உனக்கு எங்கெல்லாம் டென்ஷன் இருக்குது எல்லாத்தையும் எழுதி கொடுத்துறேன். நீ அதை தான் கரெக்டாக கண்டுபிடிச்சா போதும். ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம். பென் எழுதலை, என்னாச்சுன்னு தெரில. ரைட், இவ்வளோ வேணும். ஸோ உனக்கு எல்லாத்தையுமே நானே சொல்லிடுறேன். ஆர் மேலே இருக்குது, இங்கே வந்து டென்ஷன் 1 இருக்குது, இந்த இடத்துல வந்து டென்ஷன் 2 இருக்குது. ரைட்டா? டென்ஷன் 2 இருக்குது. எனக்கு ஆக்சலரேஷன் டக்குன்னு சொல்லுங்கள்.
முதல்ல டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் எங்கே இருக்கும்? டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டவுன்வர்ட் சார். டவுன்வர்டு. எங்கே டவுன்வர்டு? M1க்கும் M2க்கும் டவுன்வர்ட் சார். எங்கப்பா டவுன்வர்டு? M1ம் M2க்கும் டவுன்வர்ட் சார். M3க்கு மட்டும் அப்வர்ட் சார். அதாவது நீ இந்த இடத்த M1 நினச்சிக்கிற, இது M2, இது M3 நினச்சிக்கிறீங்களா? எஸ் சார். அப்படி பார்த்தா ஏன் M1 M2 டவுன்வர்ட் போகுது? ரெண்டுமே 4 4 8 தானே, அந்த பக்கம் 10 தானே. அப்போ டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் யார் வெயிட் அதிகமாக இருக்காங்க? ரைட்டா, 10ல் தான் டவுன்வர்ட். ஓ, நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கன்னா 2 4 கீழே இருக்கிறதுனால இந்த பக்கம் இழுத்துட்டு வருதுன்னு நினச்சிருக்கீங்களா? இல்லை, இப்போ தான் அந்த செட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் கையை விட்டுட்டா 10 கீழே இறங்கிடும், இந்த 2 4 மேலே போயிடும். கரெக்டா? எழுதுங்கப்பா, ஆக்சலரேஷன் எழுதுங்க. நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். டக்குன்னு சொல்ல, ஆன்சர் சொல்லு. G/9 சார். G/9 ஒரு பதில் வந்திருக்கு. சரியா செக் பண்ணு. G/9 ரைட்டா? எஸ் சார், G/9. எஸ் சார், G/9. ரைட். அப்போ ஆக்சலரேஷன் வேணும்னா நெட் புல்லிங். நெட் புல்லிங்கில் இந்த பக்கம் 10G இருக்குது சார், -4G பை டோட்டல் மாஸு 10 14 18. அப்போ 2G/18. ரொம்ப அழகாக சொன்னீங்க. G/9 மேலே G கீழே 9. அப்போ 1 பாயிண்டில் ஆன்சர் இருப்பது புரிஞ்சிருச்சு. ரைட். ஸோ வழக்கம் போல் டென்ஷன் 1 வேணும் இல்லையா? டென்ஷன் 1 வேணும்னா இந்த 4Gயை பாருங்கள், இந்த லாஸ்ட்டாக இந்த டயக்ராம் பாருங்கள். T1 மேலே இருக்குது, 4G கீழே இருக்குது, 4 ஆக்சலரேஷன் அப்வர்ட், ஸோ பாசிட்டிவ் 4A. அப்போ T1 ஈக்குவல் டு 4G ப்ளஸ் 4A. கற்றுக்கிட்டீங்களா? T1 ஈக்குவல் டு 4G ப்ளஸ் 4A. 4G 4Aக்கு பதிலாக G/9. தப்பண்ணாத. 36 40G/9 சரியாக போட்டிருக்கேன் பாருங்க. ஏக்கு பதிலாக G/9. ஸோ 9 4s are 36 ப்ளஸ் 4 40G/9. T1 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ உன் விருப்பம், நீ எந்த டயக்ராம்லேருந்து வேணாலும் T1 கண்டுபிடிச்சிக்கோ, M1லேருந்து வேணாலும் கண்டுபிடிச்சிக்கோ, M2 வேணாலும் கண்டுபிடிச்சிக்கோ. இந்த நடுவில் இருக்கிறத டிக் பண்ணியிருக்கேன்ல, அந்த பாடியை மட்டும் தொடாது. எனக்கு தேவையில்லாத தலைவலி. மேலே ஒரு T2, கீழே ஒரு T1, அப்புறம் ஒரு 4G பெருசாக வேலை செய்யணும். எப்போவுமே இந்த 3 பிளாக் சிஸ்டம் வந்ததுன்னா 2 பாடி தான் உன் கண்ணுக்கு தெரியணும். ஒன்று M1 தெரியணும், இன்னொன்று M3 தெரியணும். நடுவில் இருக்கிற அந்த M2 உன் கண்ணுக்கு தெரியவே கூடாது, ஏன்னா அதுக்குள்ளே போனால் தப்பு பண்ணுருவேன். அடுத்தது T2 கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாமா சார்? 10G. T2 மேலே இருக்குது, T2 மேலே இருக்குது, 10G டவுனில் இருக்குது, ஈக்குவல் டு ப்ளஸ் 10Aவா மைனஸ் 10Aவா? யாராவது டக்குன்னு சொல்லு. -10A சார். -10A. அவ்வளோதான், -10A. என் வேலை முடிஞ்சிருச்சு. T2 ஈக்குவல் டு 10G மைனஸ் 10A. T2 ஈக்குவல் டு 10G மைனஸ் 10A G/9, 90G மைனஸ் 10G 80G/9. அப்போ T1 தெரிஞ்சிருச்சு 40G/9, T2 தெரிஞ்சிருச்சு 80G/9, A தெரிஞ்சிருச்சு G/9. தென் R வேணும்னா 2T2, 2 × 80G/9 160G/9. அங்கே ஆப்ஷனில் G இருந்து, இப்போ பெரும்பாலும் இந்த சம்மில் எல்லாமே ஜியோட தான் வரும். சில நேரங்களில் தான் ஜியை உடச்சிருப்பாங்க. ஒரு வேளை ஜியோட இருந்ததுன்னா ஜியோட டிக் பண்ணிக்கோ, இல்லைனா அதை 10ன்னு கொடுத்து யூஸ் பண்ண சொல்கிறாங்களா 9.8ன்னு பண்ண சொல்கிறாங்களான்றதை கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட்டா? இந்த மாடல் கிளியர் தான் எல்லாருக்குமே. இது 3 பிளாக்கு இந்த மாதிரி இருக்கிறது. திரும்பவும் சொல்கிறேன், ஏமாந்துடாது. எந்த மாஸ் பெருசாக இருக்கோ அவன் தான் முன்னாடி வரணும். 10G தான் பெருசாக இருந்தது. ரைட்டா? இங்கே 2 பிளாக்கில் இன்னும் 10 பிளாக் எத்தனை வேணாலும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஆனால் யார் பெருசாக இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. 10G. அதுக்கப்புறம் வர்றது எல்லாம் மைனஸ், இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே. இப்போ 2 ஒன்றா சேர்ந்து புல் பண்ணுதுன்னா, இப்போது இது வந்து இது ஒரு 10, இது ஒரு 10ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 10G ப்ளஸ் 10G, அந்த பக்கம் -10G. ரைட்டா? ரெண்டும் சேர்ந்து ஒன்றா புல் பண்ணுது. அப்போ ஆட் பண்ணணும்.
M1 M2 ஒன்றா சேர்ந்து புல் பண்ணுது, ஆட் பண்ணணும். M3 அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, மைனஸ் பண்ணணும். இல்லைனா M3 பெருசாக இருக்குது, M3 மைனஸ் M2G மைனஸ் M1G பை டோட்டல் மாஸ். கற்றுக்கிட்டிங்களா? இது மாடல் 2. செஷன் முடியும் பொழுது நான் ஒரு 10 சம் சென்ட் பண்ணி விட்றேன். இன்றைக்கி சால்வ் பண்ணுறது 10 கூட வேணாம், 5 போதும். ரைட்டா? எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ, ஒரு 1 hour கூட எடுத்துக்கோ, இல்லை 1.5 hour. அடுத்தடுத்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீ பெட் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சென்ட் பண்ணி விட்டால் போதும். இன்றைக்கி நைட்டுக்குள்ளார ரைட்டா 11:55 வரைக்கும் 1 நேரம். 5 கொஷின் மட்டும். இப்போ 2 மாடல் பேசியிருக்கேன். ஒன்று 2 பிளாக் மட்டும் இருக்கிற புள்ளி, இன்னொன்று 3 பிளாக் இருக்கிற புள்ளி. அடுத்தது நம்ம பேச போகிறது ஹரிசாண்டல் புள்ளி பேச போகிறோம். பார்த்துருவோமா? மாடல் 3. தேர்ட் மாடல் இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்களேன். ஒரு டேபிள், இந்த மாதிரி ஒரு டேபிள் வச்சுருக்கேன். டேபிள் வந்ததுமே ஒரு வார்த்தை இருக்கும், இந்த டேபிள் வந்து ஃப்ரிக்ஷன் லெஸ் சர்ஃபேஸ். நல்லா பாரு, ஃப்ரிக்ஷன் இருந்தால் அடுத்த லெசன் ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா இந்த லெசன். அதனால் நீ ரொம்ப கவனமாக படிக்கணும். அந்த டேபிள் ஃப்ரிக்ஷனோட இருக்கா, ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இருக்கான்றதை பார்த்துக்கணும். கரெக்டா? ஓகே, இது வந்து ஃப்ரிக்ஷன் லெஸ். இந்த இடத்துல வழக்கம் போல் ஒரு புள்ளி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு மாஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். விருப்பம் M1 வச்சுக்கிட்டாலும் சரி, M2 வச்சுக்கிட்டாலும் சரி. இந்த இடம் M2 வச்சுருக்கேன். ஃபைண்ட் த ஆக்சலரேஷன் டென்ஷன். சார் 2 பிளாக் தான் இருக்குது, அதனால் ஒரு டென்ஷன் தான் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். சரியா? ஆமாம். இந்த ஸ்ட்ரிங் ஃபுல்லாக டென்ஷன் T தான். T. ரைட்டா? அதே மாதிரி எப்போவுமே டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். M1 டவுனில் தான் இருக்கும். என்ன சார் சொல்கிறீங்க? ஏன் ஒருவேளை M2 பெருசாக இருந்ததுன்னா, M2 ஒரு 100 கிலோ ஷேர், இந்த M1 1 கிலோ, அப்பவும் டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் இந்த பக்கம் தான் இருக்குமா? ஆமாம். ஏன்னா M2 வந்து புல் பண்ணலை. நல்லா காதில் வாங்கு, M2 யாரையும் பிடிச்சி இழுக்கலை. அது மட்டும் ராமலக்ஷ்மணான்ட்டு எங்கே உட்காந்துருக்கு, அந்த டேபிள் மேலே கம்முன்னு உட்காந்துருக்கு. அது எந்த பக்கமும் அதால் புல் பண்ண முடியாது யாரோட உதவி இல்லாமல். புல் பண்ணணும்னா M1 தான் புல் பண்ண முடியும். இது ஃப்ரிக்ஷன் இருந்தால் தான் அது வராது சர்ஃபேஸு. இது ஃப்ரிக்ஷன் இல்லாததுனால இது என்ன தான் M1 ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அது லேசாவாது நகர முயற்சி பண்ணும். அப்போ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் காது கொடுத்து கேளு, டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் எப்போவுமே M1 பக்கம் தான் இருக்கும். இந்த டவுனில் என்ன மாஸ் இருக்கோ அந்த பக்கம் தான் இருக்கும். கற்றுக்கிட்டிங்களா? இப்போ அடுத்தது சரி, இதுக்கு FBD சொல்லித்தாங்களேன். இந்த இடம் வழக்கம் போல் M1G. இந்த பக்கம் நாங்கள் M2Gலாம் போடக்கூடாதா? M2G எப்படி எழுத முடியும் ஒன்றால்? அங்கே தான் எதுவுமே புல்லிங்கே நடக்கலையே. அப்போ M1G மட்டும்தான் இங்கே புல்லிங்க. ஆக்சலரேஷனுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்த ஃபார்முலா நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ்ன்னு கற்றுக் கொடுத்தீங்க. ரைட். ஸோ எவ்வளோ நீங்கள் ஃபிசிக்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு இதுக்கு ஆன்சர் சொல்லும்போது எனக்கு புரிஞ்சிடும். யாராவது ட்ரை பண்ணு. இந்திரன் கேமரா ஆஃப் பண்ணிக்கோ. சொல்லுங்க பா. ஆக்சலரேஷன் இங்க யார் புல் பண்றா? பாயத்தர M1 சார். M1G மட்டும்தான் புல் பண்ணுது. M1G மட்டும்தான் புல் பண்ணுது. காதில் வாங்க. நெட் புல்லிங் ஃபோர்ஸ் M2 அந்த பக்கம் ஒன்றுமே பண்ணலை, -0. உணர முடியுதா? யார் இழுக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான். M1G பை டோட்டல் மாஸ் M1 + M2. ஆக்சலரேஷன் நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ் M1 + M2. அவ்வளோதான். சரி, நம்ப மாட்டோம். நீங்கள் ஈக்குவேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து காட்டுங்க. டயக்ராம்லேருந்து யாராவது ஃப்ரீ பாடி டயக்ராம் சொல்ல ட்ரை பண்ணுறியா? இப்போ யாராவது M1க்கு சொல்லுங்கள். M1க்கு FBD சொல்லுப்ப. M1க்கு T minus M1G is equal to minus -M1A. அழகாக சொன்னேன், -M1A. அப்போது வழக்கம் போல் M1G -T = +M1A. ரைட். அந்த டியை கேன்சல் பண்ணுறதுக்கு தான் நான் அந்த மாதிரி ஒரு வேலை பண்ணுறேன். அதே மாதிரி M2க்கு சொல்லுங்கள். இப்போ M2க்கு FBD சொல்லுங்கள். M2 மேலே என்ன ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆகுது? யாரா சொல்லு.
டென்ஷன் சார். ஒரே ஒரு டென்ஷன். அந்த டென்ஷன் ரைட்டில் இருக்கா லெஃப்ட்டில் இருக்கா? M2 மேலே ரைட்ல. ரைட்டில். ப்ளஸ்ஸா மைனஸா? ப்ளஸ் சார். அப்போ Plus sir. ஆமாம், இங்கே பாரு, M2 இங்கே இருக்கா, டென்ஷன் இங்கே இருக்கா, டைரக்ஷன் ஆஃப் ஆக்சிலரேஷன் இந்த பக்கம் இருக்கா. இதுக்கு FBD நீங்கள் சூப்பராக சொல்லிடுவீங்க சார். டென்ஷன் ரைட்டில் இருக்குது, ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்குது, ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷனு போய் சேர்ந்துருச்சா? +T -2. அதுக்கப்புறம் ஆட் பண்ணும்பொழுது M1G ஈக்குவல் டு M1 + M2 × A. ஆட் பண்ணிட்டேன் ரெண்டுத்தையும். M1A + M2A காமனாக தூக்கி வெளில போட்டேன். A மட்டும் வேணும்னா M1G/டோட்டல் மாஸ் M1 + M2. அதே ஃபார்முலா தானே, ஏன் இவ்வளோ டெரிவேஷன் போட்டு கஷ்டப்படணும்? டேரெக்டாக ஆக்சலரேஷன் வேணும்னா நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ், நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். கரெக்டாக? M1G/M1 + M2, M1G/M1 + M2. அதுக்கப்புறம் வேறு என்னங்க சார் கேட்பாங்க? டென்ஷன் கேட்பாங்க. டென்ஷன் கேட்டால் இதில் ரொம்ப ஈஸி. இதோ இருக்கு பாரு, செகண்ட் ஈக்குவேஷனு, அதில் கொண்டு போய் ஏவை கொடுத்துரு. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண வேண்டாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஹரிசாண்டல் பிளாக் இருக்கு இல்லையா, இந்த ஹரிசாண்டல் இந்த மாடல் 3ல் டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு M1 யூஸ் பண்ணாதீங்க, M2 யூஸ் பண்ணாதான் ஈஸியாக இருக்கும். T = M2A. A கண்டுபிடிச்சாச்சு, இதோ சம் போட்டு காட்டுறேன். ரைட்டா? மூணாவது ஆர் கேட்பாங்களே சார். ஆர் எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? இப்போ ஆர் எப்படி கண்டுபிடிக்கிறது? கவனமாக கவனி. இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டென்ஷன் இந்த பக்கம் இருக்குது, ஒரு டென்ஷன் இந்த பக்கம் இருக்குது. டயக்ராமில் ஒத்துக்கிறீங்களா? இது 90 டிகிரி. 90 டிகிரினா ரிசல்டன்ட் ஒன்ட்டு என்ன சொல்லியிருக்கேன்? √2 டைம்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் வந்துருச்சா? ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரியில் ஆக்ட் ஆனால் √2 டைம்ஸ் ஆஃப் அங்கே இருக்கிற வேல்யூ. அப்போ இது √2Tனா இந்த இடமும் √2T தான். ஏன்னா இந்த இடம் ரிசல்டன்ட் அப்படின்னா இந்த இடம் ஈக்குலிபிரியன்ட்டு, ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் இருப்பாங்க, ஆப்போசிட்டில் இருப்பாங்க. அப்போது இந்த டேபிள் சம் வந்துட்டாலே T என்ன வேணாலும் வரட்டும், அது கூட ஒரு √2 போட்டுருங்க, அவ்வளோதான். √2 டைம்ஸ் ஆஃப் 10, √2 டைம்ஸ் ஆஃப் 15. தெரியுதா? எல்லோரும் இந்த மாடல் ஒரு டைம் பார்த்துக்கணும். ஒரு சம் போட்டு காட்டுறேன். ஆக்சலரேஷன் நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். என்ன மாஸ் மட்டும் இங்கே புல் பண்ணுதோ அவன் மட்டும் தான் மேலே இருக்கணும், டோட்டல் மாஸ் கீழே இருக்கணும். டென்ஷனுக்கு செகண்ட் பிளாக் யூஸ் பண்ணுறது நல்லது. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆன் புள்ளி கேட்டானா √2 டைம்ஸ் ஆஃப் டென்ஷன், √2 டைம்ஸ் ஆஃப் டென்ஷன். ரைட்டா? ஒரே நிமிஷம். சில விஷயங்கள் ஒன்றால் நம்ப முடியாது, பட் ப்ரூஃப் கொடுத்தா நம்ப ஆரம்பிச்சிடும். இங்கே பாரு, இது புள்ளி, இந்த இடம் 10G தானே, இது 10G. இந்த இடம் 100G எடுத்துக்கிட்டால் 100G. சரி, இது 10, இது 100. 10 kg 100 kg கீழே போட்டால் தானே G. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சரி, என்ன சரி இது 100 போட்டிருக்கீங்க, இங்கே 10 தான் போட்டிருக்கீங்க. இந்த 10 kg எப்படி இந்த 100 kg புல் பண்ணும்? நீ கேட்குறது நியாயம். இது ஃப்ரிக்ஷன் சர்ஃபேஸாக இருந்தால் தான் வராது. ஃப்ரிக்ஷன் லெஸ், நல்லா விளக்கெண்ணெய் ஊற்றி தொடச்ச மாதிரி வழன்னு இருக்கும், அப்படியே ஈஸியாக வழிக்கின்னு ஓடி போயிடும். லேஸாக ஃபோர்ஸ் கொடுத்தாலே ஓடி போயிடும். கரெக்டா? ஸோ இதோட ஆக்சலரேஷன் என்னவாக இருக்கும்? ஆக்சலரேஷன் யார் புல் பண்ணுறா? 10G தான் புல் பண்ணுது. 10G/ டோட்டல் மாஸ் 110, 10 + 100. ரைட்டா? அப்படின்னா G/11ங்களா சார் ஆக்சலரேஷன்? ஆமாம். இப்போ நீயே யோசிச்சு பாரு, G/11னா 10/11, 10/11னா 0.9 டைம்ஸ் இருக்குது. அப்போ 0.9ன்றது ஒரு வேல்யூ தானே, அப்போ இந்த பாடி நகருது தானே. ரைட்டா? நீ நம்பலைன்னா அங்கே 1000 kg போட்டுப்பார், 0.00 வரும். 10,000 kg போட்டுப்பார், 0.000 வரும். ஆனால் நீ ஒரு டன்னே கொண்டு வந்து அங்கே வச்சாலும் அந்த பாடி லேசாவாது நகரும். டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டவுன்வேர்டில் தான் இருக்கும். ரைட்டா? இது ரைட் சைடில் தான் இருக்கும். இதே ஃப்ரிக்ஷனாக இருந்தால் தான் அது நகருமா நகராதான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃப்ரிக்ஷன் லெஸ்ஸாக இருக்கிறதுனால அது கண்டிப்பாக நகரும். புரிஞ்சுக்கிட்டிங்களா? சரி, டென்ஷன் வேணும். டென்ஷன் வேணும்னா செகண்ட் பாடி இது M2ன்னு எடுத்துக்கலாமா? M2A. டென்ஷன் வேணும்னா M2A. M2 ஒரு 100, A வந்து ஒரு G/11, 100 G/11. ஆப்ஷன் எப்படி இருக்கோ அப்படி பார்த்துக்குங்க. இப்போ ஆப்ஷனில் Gயை உடச்சிருந்தாங்க அப்படின்னா சால்வ் பண்ணி பார்த்துக்கோ, இல்லை G அப்படியே இருந்ததுன்னா 100 G/11. தென் R வேணும் சார். R வேணும்னா √2 டைம்ஸ் ஆஃப் T, √2 டைம்ஸ் ஆஃப் T வேணும்னா 100 G/11. ரைட்டா? ஸோ உங்ககிட்டே விட்டுட்டேன், A கண்டுபிடிச்சி காமிச்சிட்டேன், T கண்டுபிடிச்சிருக்கேன், R கண்டுபிடிச்சிருக்கேன். எப்போவுமே இந்த புள்ளி சிஸ்டம் வந்தாலே இந்த 3 கொஷின் தான் கேட்பாங்க. A அந்த சிஸ்டத்தோட A, அந்த சிஸ்டத்தில் ஒரு டென்ஷன் இருந்தால் ஒரு டென்ஷன், 2 டென்ஷன் இருந்தால் 2 டென்ஷன். ரைட்டா?
அதே மாதிரி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆன் புள்ளி காதில் வாங்கினியா? யார் இங்கே புல் பண்ணுறாங்களோ அவங்களோட மாஸ் மட்டும்தான் மேலே இருக்கணும், அவங்களோடது மட்டும்தான் 10G மட்டும்தான் மேலே இருக்கணும். 10G பை டோட்டல் மாஸ் 10 + 100. கற்றுக்கிட்டீங்களா? யாருக்காவது திரும்ப சொல்லுமா இந்த 3 மாடல்? ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள், அபியிலேருந்து விஜய் வரைக்கும் இந்த 3 மாடல் நல்லா கிளியராக புரிஞ்சிச்சா? ஏதாவது திரும்ப சொல்லுமா? விஜய் கிளியரா? ரஷிகா, கிருத்திக், தானேஸ்வர், ஹேனா, ஹரி, தரணி, பவன், அர்ஜுன், அபி, இந்திரன். எஸ் சார். ரைட்டா? பை என்கிட்ட பொய் சொல்கிறதாலையோ என்கிட்ட ஏமாத்துறதுனாலையோ ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, தெரியுதா? ஏற்கனவே வந்துட்டு சொல்லிட்டேன், டே 1லேருந்து எல்லாரும் நம்ம தான் சொல்லியாச்சு. நீ கேட்குறதுனாலையோ திரும்ப 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 கேட்டு இருக்கிறதுனாலையோ ஒன்றுமே யாருமே சொல்ல போகிறது கிடையாது. உன் கூட இருக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏன் இவங்க மட்டும் நிறைய கொஷின் கேட்டுனே இருக்காங்கன்னு கூட சொல்ல போகிறது இல்லை. எல்லாரும் கற்றுக்க தான் போகிறோம். பட் தெரியாமல் அடுத்த டாபிக் போகிறது தப்பு, கரெக்டாக? ஸோ நிறைய டைம் இருக்குது உனக்கு. 2026 வந்து 7 தான் நீங்கள் எழுதுவீங்க இல்லையா? ஏன்னா 25 தானே? ஆமாம். அதனால் அவ்வளோத்தையும் கரைச்சி குடித்து அவுட் ஆஃப் 180க்கு 180 எடுத்துடலாம். அவ்வளோ டைம் இருக்குது நமக்கு. நம்ம பொறுமையாக ரோலர் மாதிரி உருண்டுக்கிட்டே போனாலுமே கூட அந்த ஸ்கோர் எடுத்துடலாம். அதனால் பதட்டப்படுறதுக்கோ பயப்படுறதுக்கோ இங்கே ஒன்றும் இல்லை. 11th தான் இப்போ நம்ம இருக்கோம், சரிதான்? ஸோ அதனால் கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமாக கற்றுக்கிட்டு போங்க. கூடுமான வரைக்கும் இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இரு, அப்போ தான் அது எப்போ பார்த்தாலும் உங்கள்கிட்ட நின்றுக்கிட்டே இருக்கும். நீ மட்டும் படிச்சுட்டே போனேன்னா நீ முன்னாடி படிச்சுட்டே போவ, அது பின்னாடி வந்துட்டு மறந்துக்கிட்டே வரும். இன்றைக்கி என்னெல்லாம் கற்றுக்கிட்டியோ நாளைக்கு ஸ்கூல் போறியா, யாராவது உனக்குன்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பாங்களே, நான் சொல்லும்போது அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஃபேஸ் உனக்கு ஞாபகம் வரும், அவனோட எண்ணம் அப்படியே டக்குன்னு கிராஸ் ஆகி போகும் பாரு. நீ ஃப்ரீயாக தானடா இருக்கு, உன் ஃப்ரீக்வன்சி கண்டிப்பாக மேட்ச் ஆகிருக்கும். அதனால தான் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க. ஸோ உடனே இங்கே லஞ்ச் அப்போ ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரீயாக இருக்குது, ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் நேற்று, நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் பாரு. சரி, இதெல்லாம் நடக்கிற கதையா? அந்த 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் எங்கள் பிடிஆர் நின்றுட்டு துரத்தி விட்டுனே இருப்பார். எது வேணாலும் சொல்லிக்கலாம். பட் ஒரு 10 நிமிஷம் இந்த ஒரு மாடலை மட்டும் கற்றுக்கூட, நீ மட்டும் கொடுத்துட்ட அப்படின்னா அது எப்போவுமே உன்னை விட்டுட்டு போகவே போகாது, அப்படியே உன் கூடவே இருந்துக்கிட்டு இருக்கும், ரைட்டா? யாருமே இல்லையா வீட்டுக்கு வந்த பிறகு, ஸோ மதர் இருப்பாங்க, ஃபாதர் இருப்பாங்க, யாருக்காவது ஒருத்தங்களா நான் ஃபிசிக்ஸ் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா அவங்க கற்றுக்குறாங்களோ இல்லையோ, நீ கற்றுக் கொடுக்க உனக்கு நல்லா திரும்ப 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 உள்ளே போயிட்டே இருக்கும், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணு, ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸியாக உனக்கு வந்து சேர்ந்துடும், ரைட்? ஸோ மாடல் 3 முடிஞ்சுது. மாடல் 4 இனிமேல் வர்றது எல்லாமே கொஞ்சம் அடுத்தடுத்த லெவல் போகிற மாதிரி இருக்கும். புரியலன்னா என்கிட்ட சொல்லிடு, திரும்பி பேசிக்கலாம். சரி, மாடல் 4 இப்போது அதே ஹரிசாண்டல் டேபிள் தான், 2 பக்கம் மாஸ் இருக்க போகுது, நடுவில் ஒரு மாஸ் இருக்க போகுது. பார்த்துருவோமா? இது ஒரு டேபிள், இந்த சைடில் ஒரு புள்ளி, இந்த சைடில் ஒரு புள்ளி, நடுவில் ஒரு பிளாக் ஆஃப் மாஸ், இங்கே ஒன்று M1 கேபிட்டல் M, M2. இது அப்படியே கற்பனை பண்ணிப்பேன், ரைட்டா? இந்த மாதிரி இருக்குது இந்த டேபிள். வழக்கம் போல் ஃப்ரிக்ஷன்லெஸ். இந்த லெசன் முடிக்கிற வரைக்கும் நான் சொல்லவே இல்லைனாலும் அது ஃப்ரிக்ஷன் லெசன் புரிஞ்சிக்கும். அடுத்த லெசன் தான் உனக்கு ஃப்ரிக்ஷன்னா என்னன்னு தெரியும். டு அப்போஸ் த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் பாடி அண்ட் த சர்ஃபேஸ். சூப்பராக இருக்கும் அதுவுமே, ரைட்? இதில் சரி, எந்த பக்கம் ஆக்சலரேஷன் இருக்கும்? அங்கே நீங்கள் சொன்னீங்க M1 தான் ஆக்சலரேஷன் இருக்குன்னு சொன்னீங்க. இங்கே யார் பெருசாக இருக்காங்களோ அவங்களோட டைரக்ஷனில் தான் ஆக்சலரேஷன் இருக்கும். அப்போ இந்த சும்மா அந்த M வந்து ரப்பர் ஸ்டாம்பா சார்? ஆமாம், அந்த M யார் பக்கம் இழுக்கிறீங்களோ அந்த பக்கம் போகும். ஏன்னா அது ஹரிசாண்டல் டேபிளில் உட்காந்துருக்காது, யாரையுமே புல் பண்ணல, அது சும்மா சைலண்ட்டாக அங்கே இருக்குது, அவ்வளோதான். இப்போ இந்த கேஸில் நானாக உனக்கு சொல்லிட்டேன் M1 வந்து பெருசாக இருக்கிறவங்க ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லிட்டு. உங்கள் கொஸ்டின் பேப்பரில் எப்படி கொடுக்குறாங்களோ அப்படி பார்த்துக்கோங்க. அப்போ வழக்கம் போல் இங்கே M1G, வழக்கம் போல் இங்கே M2G. டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் M1 பெருசாக இருக்கிறதுனால M1 பக்கம் டவுன்வர்ட், M2 பக்கம் அப்வர்ட். சார் இங்கே டென்ஷன் எத்தனை டென்ஷன் இருக்குது? யாராவது ட்ரை பண்ணுங்க. இங்கே எத்தனை டென்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1, 2, 3? சும்மா சொல்லு. 4 சார். 4 டென்ஷனா? எங்கே 4 டென்ஷன் இருக்கு? M2 அப்புறம் எங்கப்பா 4 டென்ஷன் இருக்கு? அர்ஷிகா இங்க 4 டென்ஷன் அதுக்கப்புறமேட்டு அந்த கான்ஸ்டன்ட் அந்த ஃப்ரிக்ஷன் பாயிண்ட் சார்.
இல்லைம்மா 4 டென்ஷன் இல்லை. சரி இப்போ வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்க. அது எங்கெங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன், நீ யோசி. எத்தனை டென்ஷன் இருக்கு? 2 டென்ஷன் சார். எத்தனைப்பா விஜய்? 2 சார். 2 எங்கே இருக்குது சொல்லு பார்க்கும் சார். பெட்வீன் இந்த 2 மாஸ், பெட்வீன் இந்த 2 மாஸ், அந்த மாதிரி சொல்லு. பிட்வீன் கேபிட்டல் எம்க்கும் ஸ்மால் M1க்கும் சார். அந்த டென்ஷனை T1 எடுத்துக்கலாமா? ஆ. ரைட், T1. நான் பிட்வீன் அதே கேபிட்டல் M மாஸ்க்கும் M2க்கும். ரைட், ரொம்ப அழகாக சொன்னேன். இங்கே T2, இந்த இடம் T2, இங்கே T2. வர்ஷிகா, நீனு 4 டென்ஷன் எப்படி சொல்கிறேன்னா, இந்த 4 T1 T2 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 அது மாதிரி சொன்னீங்களா? ஆமா சார். இல்லை, நான் கேட்டது டென்ஷன் எத்தனைன்னா T1 T2 2 டென்ஷன். ரைட்டா? 4 இடத்துலன்றது இல்லை. ஓகே சார். ரைட், T1 T2ன்னு 2 டென்ஷன் மட்டும்தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, 2 பிளாக்குக்கு நடுவில் ஒரு டென்ஷன், பெட்வீன் M1 அண்ட் Mக்கு ஒரு டென்ஷன், M2 அண்ட் Mக்கு ஒரு டென்ஷன். கற்றுக்கிட்டீங்களா? ரைட், புரிஞ்சிருச்சு. டேரெக்டாக ஃபார்முலா எழுத சொல்லு. நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். யாரை டக்குன்னு எழுது. ஏ வேணும். யார் அதிகமாக புல் பண்ணுறா, யார் கம்மியாக புல் பண்ணுறா? M1G minus M2G sir. பை M1 plus M2 sir. M1 plus M2. ஏன் இந்த M வரக்கூடாதா? டோட்டல் மாஸில் அந்த எம்மும் வரணும். அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த கேப் போட்டு சொல்லி கொடுத்தேன். நல்லா கற்றுக்க. ஆக்சலரேஷன் வேணும்னா யார் அதிகமாக புல் பண்ணுறாங்க? M1G. யார் கம்மியாக புல் பண்ணுறாங்க? M2G. இந்த M சைலண்ட்டாக உட்காந்துருக்கும், அது புல் பண்ணாது. அப்போ மேலே M1G மைனஸ் M2G வரணும். பை டோட்டல் மாஸ் வரணும். டோட்டல் மாஸ் M1 ப்ளஸ் M2, அந்த மாதம் இங்கே இன்க்ளூடட், கேபிட்டல் M இன்க்ளூடட். அப்போ ஆக்சலரேஷன் வேணும்னா M1G மைனஸ் M2G பை டோட்டல் மாஸு. ரைட்டா? இதுக்கு ஈக்குவேஷன் எழுதிடுவோமா? யாருக்காவது M1க்கு ஈக்குவேஷன் சொல்லுங்கள். M1க்கு ஈக்குவேஷன் சொல்லு. தோர்க்கு M1க்கு FBD சொல்லுங்க. T1 minus M1G equals to minus A sir. மைனஸ் ஏவா மைனஸ் M1 ஏவா? Minus M1A sir. அவ்வளோதான். M1G மைனஸ் T1 ஈக்குவல் டு M1A. ரைட் பா. கிருத்திக் வந்ததுலேருந்து வாயை திறக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். கேபிட்டல் எம்முக்கு சொல்லு. கேபிட்டல் எம்முக்கு FBD வேணும். டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்குது. ட்ரை பண்ணு. கிருத்திக் கேக்குதா? எஸ் சார். FBD சொல்லு. T1 எங்கே இருக்குது? ரைட்டா லெஃப்டா? T1 ரைட் சார். T2 லெஃப்ட் சார். அதனால ப்ளஸ். ஏய், லெஃப்டில் இருந்தால் ப்ளஸ்ஸாக உனக்கு? மைனஸ் சார். மைனஸ் T2 2 தான் அங்கே ஆக்ட் ஆகுது. அந்த மாஸ் மேலே 2 தான் ஆக்ட் ஆகுது. ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் M1 அண்ட் என்ன பண்ணிட்டு இருக்க நீனு? T1 மைனஸ் T2 ஈக்குவல் டு என்ன வரணும் இங்கே? ரைட் சைடில் எப்போவுமே என்ன இருக்கணும்? லெஃப்ட் சைடில் ஃபோர்ஸு. நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷனு. அப்போ ரைட் சைடில் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் ஏ, எம் இன்ட்டு ஏ. ஏன் உனக்கு இது வரைக்கும் ஒன்றுமே புரியலையா? உனக்கு வாயை தர. அப்புறம் ஏன் தப்பு பண்ணுற? பை FBDயோட பேட்டர்ன் தெரியும்ல. ரைட்டில் இருந்தால் ப்ளஸ்ஸு, கரெக்டாக? T1 ப்ளஸ்ஸு. லெஃப்டில் இருந்தால் மைனஸு, T2 மைனஸு. அந்த பாடி மேலே எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அதை பார்த்துட்டோம். ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் எம் ரைட்டில் இருக்குது, சரி ஏ ரைட்டில் இருக்குது, அதனால எம்ஏ. இந்த ஈக்குவேஷன் எழுத தெரியுதா உனக்கு? எஸ் சார், புரியுது சார். அப்படியே அந்த M2க்கு சொல்லிட்டு போ. M2க்கு பண்ணி கரெக்டாக சொல்லணும்னு சொல்லிட்டேன் சார். M2 M2க்கு FBD சொல்லு. சார் T1 ஏய் T2 மைனஸ் மைனஸ் T2 minus M2G equal to M2G equal to M2A sir. M2A. A plus or minus? A plus sir.
ப்ளஸ். ஏன் இவ்வளோ தடுமாறுற? உனக்கு நிஜமாலுமே புரிஞ்சா இல்லையா? புரியுது சார். அப்புறம் ஏன் தப்பு பண்ணுற? ஒரு வேகமாக சொல்லலை ஏண்டா? ரைட், வெயிட் பண்ண, அடுத்த 2-3 டயக்ராம் போடும்போது கேட்கும்போது பதில் சொல்லணும். ரைட் அப்பா, இந்த ஈக்குவேஷன் புரியுதா உனக்கு? இப்போ எல்லாருக்குமே வேறு யாருக்காவது இந்த மாதிரி இந்த கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒவ்வொருத்தங்களாம் வரேன் இருங்க, அதுக்குள்ளே இவர் கேட்கறதுக்குள்ள நம்ம எஸ்கே பாய் ஓட்டணும் ஓடிடாது. பதில் சொல்லு, தெரியலன்னா இந்த மாதிரி கற்றுக்கலாம், தெரியுதா? ஸோ T1 மேலே இருந்தால் ப்ளஸ்ஸு, M1G கீழே இருந்தால் மைனஸு. அதே மாதிரி இந்த பக்கம் T2 மேலே இருக்குது, M2G மைனஸு. ஆக்சலரேஷன் மேலே இருந்தால் ப்ளஸ்ஸு, கீழே இருந்தால் மைனஸ், அவ்வளோதான். ரைட், இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணால் இந்த A உங்களுக்கு கிடச்சிரும். ரைட்டா? அடுத்ததாக டென்ஷன் வேணும் சார். எல்லோரும் பாருங்க, இந்த ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிடுறேன், கண்டுபிடிச்சிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி T1 கண்டுபிடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் கொடுத்து T2 கண்டுபிடிச்சிக்கலாம். உங்கள் புக்கில் இல்லை நீங்கள் ரெஃபர் பண்ணுற வேலை எல்லா மாடல்லையுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதுக்கு தனித்தனியாக ஒரு ஃபார்முலா போட்டிருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லாத ஒரு வேலை. இது ஏக்கு மட்டும்தான் ஃபார்முலா படிச்சுக்கணும், மீதி எல்லாத்துக்கும் ஈக்குவேஷன் எழுத தெரியணும். அந்த ஏவை சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடணும். ரைட்டா? எல்லா இடத்துலையும் லோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியாது. ரைட்டா? நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, அரௌண்ட் 1500 ஃபார்முலாஸ் படிக்கணும் நீங்கள் 2 வருஷத்துக்குள்ளார. எல்லாத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? ஸோ அதனால் ஒரு டயக்ராமை பார்த்தா அது எழுதுகிற அந்த டெக்னிக் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் மட்டும் பிளாங்காக போகலாம், அங்கே போய் பார்த்து அப்படியே எழுதிக்கலாம். தெரியுதா? ஸோ இதுக்கு சம்மு ஒன்று கொடுக்குறேன், போட்டு வை. சரி, இதுக்கு ஏ மட்டும் சொல்லிட்டு போங்க. பை இந்த மாஸ் வந்து 10 kg, டக்குன்னு ஏ மட்டும் சொன்னால் போதும். இது வந்து டேபிள். இந்த மாஸ் வந்து 20 kg, இந்த மாஸ் வந்து 5 kg. ஃபைண்ட் த ஆக்சலரேஷன், அது மட்டும் சொல்லுங்கள். ஃபைண்ட் தி ஆக்சலரேஷன். இவ்வளோ நேரமா? 3/7 சார். எவ்வளோ பே? ஆன்சர் எவ்வளோ? ஹேனா 3/7. 3/7. சரி, செக் பண்ணிடுமா? பா என்ன சொன்னீங்க? 3/7? 3G/7? 3G/5 சார். 5. ஓகே, 3G/5. ஆக்சலரேஷன் வேணும்னா 20G மைனஸ் 5G பை தெரியாமல் கூட இந்த 10 விட்டுறாத 30, 35. அதனால் 5G/35 7 சார். 5. அதுதான் G/7. ஏன் தப்பு பண்ணீங்க? 3G/5 ஏன் வந்துச்சு? ஓ, நான் தான் தப்பு பண்ணுறேன். சாரிப்பா, 15G/35 என்னோட தப்பு தான். 15G/35, 15G/35னா 5ஆல் 3G/7, 3G/7 தான், 5 வரக்கூடாது. ரைட்டா? இப்போ ஆக்சலரேஷன் வேணும்னா நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ்ன்னு கவனமாக கற்றுக்கணும். ரைட், இது அடுத்த மாடல். இது வரைக்கும் 4 மாடல் பேசிட்டோம். டென்ஷன் 1 அப்புறமா கண்டுபிடிச்சி வைங்க. இங்கே டென்ஷன் 1 கண்டுபிடிச்சி வைங்க. அதே மாதிரி இங்கே டென்ஷன் 2 கண்டுபிடிச்சி வைங்க. இந்த PDF ஒன்று கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வந்துடும் இல்லையா? அதனால் டென்ஷன் 1ஐயும் டென்ஷன் 2ஐயும் கண்டுபிடிச்சி வச்சுருங்க. கற்றுக்கிட்டிங்களா? பவன் பேசின வரைக்கும் கிளியர் தானே உனக்கு? எஸ் சார். தானேஸ்வர், அடுத்த சம்முக்கு ரெடியாரு, பதில் சொல்லு. ரைட், அடுத்த மாடல் போயிடலாமா? எஸ் சார். மாடல் 5 பாருங்க. அடுத்தது இன்க்ளைன்டு பிளேன். இன்க்ளைன்டு பிளேன் இதில் பாதி நான் சொல்லித்தரேன், மீதி பாதி அப்படியே இவ்வளோ நேரம் கற்றுக் கொடுத்ததை வச்சுக்கிட்டு நீங்களாம் அப்படியே உள்ளே வந்துடுங்க. எல்லாருமே ரெடியாரு, யார்கிட்ட கேட்பனே தெரியாது. ஆளுக்கு ஒரு விஷயம் சொல்லணும், தப்பாக சொல்லவே கூடாது. சொன்னால் உடனே அதை கற்று முடிச்சிடணும். இங்கே பாருங்களேன், மாடல் 5 இன்க்ளைன்டு பிளேன் பார்த்துலாம். இந்த மாதிரி பார்க்கிலலாம் பார்த்துருப்பீங்க, இந்த குழந்தைங்கள்லாம் சர்க்கஸ் சுட்டு விளாடுவாங்கள்ல, நீங்களும் விளாண்டுருப்பீங்க சின்ன பிள்ளையில். இந்த ஆங்கிள் தீட்டா. யாருங்க சார் இது தீட்டா? தீட்டா இஸ் நத்திங், ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன், சாய் கோணம்னு அர்த்தம் தமிழில். சாய்வாக இருக்கக்கூடிய கோணம், சாய் கோணம். இங்கே ஒரு புள்ளி இருக்குது, வழக்கம் போல் இங்கே ஒரு மாஸ் M1, இந்த இடத்துல ஒரு மாஸ் வச்சுருக்கேன் M2. திரும்பவும் சொல்கிறேன், இந்த இடம் ஃப்ரிக்ஷன்லெஸ். ஃப்ரிக்ஷன்லெஸ். இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கால் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு டென்ஷன் தான் இருக்கும் சார், ஏன்னு எங்களுக்கு தெரியும். ஏம்பான்னு கேட்டால் அங்கே 2 மாஸ் தான் இருக்குது, 2 மாஸுக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ரிங் தான் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, அதனால் டென்ஷன் 1 தான் இருக்கும். ரைட், இது வழக்கம் போல் M1G தான் சார். இந்த கொஷினில் நானே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், யார் பெருசாக இருக்காங்களோ
டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் அந்த பக்கம் தான் இருக்கும். ஏன்னு உனக்கு தெரியும், ஹரிசாண்டல் டேபிளில் இருந்தால் தான் இந்த M2ஆல் புல் பண்ண முடியாது. ஆனால் அது இன்க்ளைனில் இருக்கிறதுனால வழுக்கிக்கிட்டு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்லைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் மாறலாம். இந்த கொஷினில் காதில் வாங்கினியா, ஹரிசாண்டல் டேபிளில் மட்டும்தான் M2 இழுக்காது, இந்த இன்க்ளினேஷனில் M2 புல் பண்ணும். எப்படி புல் பண்ணுன்னு சொல்கிறேன் பாருங்க, கவனமாரு பை. இந்த ஒரு இடம் தான் கிளாஸ்லேயுமே ரொம்ப கஷ்டப்படுவேன் இந்த இடம் சொல்லித்தரத்துக்கு முக்கியமாக. பட் நீ ஈஸியாக கற்றுப்பண்ணு நம்புகிறேன். பொறுமையாக பாரு எல்லாரும், நேராக உட்காந்தியா, சொல்கிறதெல்லாம் காலை வாங்க. weight of the body always acts downward, M2g. ஆமாங்க சார். it can be resolved into two component, ஒன்று horizontal component, இன்னொன்று vertical component. ரெண்டு காம்போனண்ட்டாக பிரிச்சுட்டேன். உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா, இந்த ஆங்கிள் தீட்டானா கண்டிப்பாக இதெல்லாம் இதுவும் தீட்டா தான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் ப்ரூஃப் கொடுக்குறேன் உங்களுக்கு. சரி, இதெல்லாம் ரகசியமாக. ஸோ ட்ரையாங்கிள் ரூல் போட்டோன்னா இந்த ஆங்கிளும் சேம் நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிளும் தீட்டான்னு ஆகிடும். ஏன்னா இதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், தீட்டான்னு ஆகிடும். போட்டு பல முறை சொல்லியிருக்கேன், எந்த இடத்துல தீட்டா இருக்கோ அங்கே காஸ் காம்போனண்ட் வரணும். M2g தீட்டா இங்கே இருக்குது, அதனால் M2g காஸ் தீட்டா. இங்கே தீட்டா இல்லை, அதனால் M2g சைன் தீட்டா, ரைட்டா? ரிசால்வ் கரெக்டாக பண்ணிடுவல்ல, தெரியாமல் சைனை காசை மாற்றிடாத, ரைட்டா? எங்கே தீட்டா இருக்கோ அங்கே காஸ், எங்கே தீட்டா இல்லையோ அங்கே சைன். புரிஞ்சிச்சா? ரைட். இப்போ எப்படிங்க சார் ஆக்சலரேஷன் எழுதுறது? முதல்ல ஆக்சலரேஷனை வழக்கம் போல் எப்படி எழுதுறோன்னு சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறமா ஈக்குவேஷன் வைஸ் எப்படி எழுதலாம் நம்ம பேசலாமா? என்ன பாருங்க, இப்போ ஆக்சலரேஷன் நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ், நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். நெட் புல்லிங் இந்த பக்கம் M1g தாங்க சார் புல் பண்ணுது. யாராவது சொல்லுங்க பா, M2ல யார் மட்டும் புல் பண்ணுறாங்க? இந்த மாஸ் M1 மேலேயோ கீழேயோ வரணும்னா M2ல எந்த காம்போனன்ட் மட்டும் காரணம்? M2g காஸ் தீட்டா காரணமா, M2g காரணமா, M2g சைன் தீட்டா காரணமா? M2g sin theta. M2g sin theta. நல்லா சொன்னேன். அந்த பக்கம் மட்டும்தான் புல்லிங் இருக்கும். அதாவது இந்த M1 வந்து புல் பண்ணுறதுக்கோ இல்லை M1 கூட வர்றதுக்கோ இந்த M2g sin theta மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். அப்போ இங்கே M1ல புல் பண்ணுறது M1g, M2ல புல் பண்ணுறது M2g sin theta. அது ஆப்போசிட்டில் அந்த பக்கம் இருக்கிறதுனால மைனஸு. வழக்கம் போல் டோட்டல் மாஸ் M1 + M2, ரைட்டா? ஒன்றும் பெரிய வித்தெல்லாம் கிடையாது. இன்க்ளைன்டு பிளேன்னாலே இன்க்ளினேஷன்னாலே M2g sin theta, அந்த பக்கம் என்ன பாடி இருக்கோ அந்த சைன் காம்போனன்ட் தான் வரும், ரைட்டா? ஸோ M2g sin theta. சார் இது ஈக்குவேஷன் வைஸ் சொல்லிக் கொடுங்க. தானேஸ்வர், M1ஓட FBD எழுது. T minus M1g equals to minus M1a, sir. அவ்வளோதான், நல்லா சொன்னேன். -M1a, ரைட்டா? ரைட். ஹேனா, M2ஓட FBD சொல்லுமா? Sir, T minus M2g equal to M1a. M2a. M2gயா M2g sin தீட்டாவா? M2g sin theta. sin தீட்டா எங்கே போச்சு அப்புறம்? ப்ளஸ் M2aவா -M2aவா? Plus M2a. ஏன்னா A ரைட் சைடில் இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியுதா A ரைட் சைடில் இருக்குது இல்லை? அதனால் ப்ளஸ்ஸு கேன்சல் பண்ணுங்க பாரு. இப்போது இந்த இடத்த மாற்றிக்கோங்க, ரைட்டில் மைனஸ் இருக்கா? நல்லா சொன்னம்மா. M1g minus T equal to plus M1a மாற்றிக்கிட்டேன்னா TT போயிடுச்சு. அப்போ M1g minus M2g sin theta equal to M2a. A மட்டும் வேணும், மேலே இருக்கிற ஃபார்முலா பார்த்துக்கோங்க. புரியுதா? ஈக்குவேஷன் எழுதுகிறோம், ஈக்குவேஷன் எழுதிட்டு அங்கேயே நம்ம கொண்டு போயிடும். இப்போ ஆக்சலரேஷன் வேணும்னா நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல், அதிகமாக சம் கேட்ட மாடல் புள்ளியில். அப்படி பார்த்ததும் என்னது அது இவ்வளோ டஃப்பான சம் அப்படிலாம் கிடையாது. இப்போ 2025ல் கூட ஃப்ரிக்ஷன் வச்சு ஒரு சம் இருக்கும் இதில். அது அங்கே வரும்போது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக் கற்றுக்கிட்டே வாங்க. இப்போ எல்லாருமே ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிருவீங்க. சார் இங்கே ஒரு டென்ஷன் தான் சார் இருக்குது, பிரச்சனை இல்லை, உன் விருப்பம். நீ M1ல வேணாலும் டென்ஷன் கண்டுபிடிச்சிக்கோ, இல்லை M2ல வேணாலும் டென்ஷன் கண்டுபிடிச்சிக்கோ. என்ன ஏ வேணும் அந்த ஏவை தூக்கிமே அங்கே கொடுத்துரு. முடிஞ்சிச்சா? ரைட். இதில் ஒரு சம் பார்த்துருமா? கண்டிப்பாக தரணி ரெடியாக இருமா. இங்கே பாருங்களேன், இந்த இடம் வந்து 30 டிகிரி,
இந்த பாடி ஆஃப் மாஸ் வந்து 10 kg, இந்த பாடி ஆஃப் மாஸ் வந்து 5 kg. ஃபைண்ட் தி ஆக்சலரேஷன், ஃபைண்ட் த டென்ஷன். இங்கே பெரும்பாலும் ஆர் கேட்கறதுக்கு இதில் வாய்ப்பு இல்லை. அப்படி ஆர் கேட்குறாங்கன்னா இந்த ஆங்கிள் கொடுத்துருவாங்க. அது எப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ரைட்டா? இப்போ இந்த டயக்ராமோட ஏ வேணும். ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே. ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் வந்தால் சைலண்ட்டாக இரு. தரணி உன்னோட ஃபஸ்ட் ஆன்சர் சொல்லுமா. பவன் ட்ரை பண்ணு. ஏ வேணும். சரி, ஏக்கு அந்த சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ ஏ வேணும்னா என்ன பண்ணணும்? நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். இங்கே யார் புல் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? 5Gயா? ஏன் அந்த பக்கம் 10G பெருசாக இருக்குது உனக்கு தெரியலையா? ஏமா அந்த பக்கம் 10G இருக்குது தானே? எந்த காம்பவுண்ட் அந்த பக்கம் புல் பண்ணும்? ரிசால்வ் பண்ணுங்கப்பா. இந்த டயக்ராம் ரிசால்வ் பண்ணுங்க. சார் வழக்கம் போல் இந்த இடம் 10G, இந்த இடம் 30 டிகிரி. அப்போ இது 10G cos 30, இந்த இடம் 10G sin 30, sin 30. ரைட்டா? இப்போ ஏ சொல்லுங்க. இப்போ ஃபார்முலா சொல்லுங்கள் ஏக்கு. Net pulling force by total mass. நெட் புல்லிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். அது ஓகே. ஈக்குவேஷன் எழுது. ஃபார்முலா போடு. M1G minus M2G sin theta. நான் அது கேட்கலம்மா. இந்த இடத்துல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இங்கே யார் புல் பண்ணுறா முதல்ல? 5G ஜெயிக்குமா? அங்கே 10Gயா 10G sin 30யா? 10G sin 30. 10G sin 30 minus 5G by 10G total. sin 30. பட் என்ன சிக்கல்னா இந்த கொஷினோட ஆக்சலரேஷன் 0 வரும். யாராவது என்ன காரணம்னு சொல்லுங்க. 10G sin 30 is 5G sir. Answer. 10G sin 30 வந்து 5G. இப்போ தெரியுதா? அப்போ 5G minus 5G 0. அப்போ பாடி எங்கேயுமே நகராது. ஆக்சலரேஷன் 0 அப்படியே கம்முன்னு நிற்கும். புரியுதா? ஒருவேளை இதை 20Gயா மாற்றினா மேபி ஆக்சலரேஷன் இருக்கலாம். இந்த கொஷினோட ஆக்சலரேஷன் 0. இப்போ இதே கொஷினை ட்ரை பண்ணுங்க. இது 10 தானே கொடுத்துருக்கேன். இந்த 20 மாற்றிக்கோங்க. 20 மாற்றிட்டு யாராவது டக்குன்னு ஆக்சலரேஷன் சொல்லுங்கள், டென்ஷன் சொல்லுங்கள். அவ்வளோதான், முடிச்சா நீங்கள் போயிடலாம். லாஸ்ட் மாடல் வந்தாச்சு. G/3 sir. ஏவோட வேல்யூ G/3. வேற பை ஆன்சர் கரெக்டா? இதுக்கு ஏ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க? இப்போ 20G minus 10G sin 30 by 30. 20G minus 10G sin 30. அப்போ 5G போட்டுக்கலாமா? பாத இப்போ உங்களுக்கு தெரியுதா? 20G இங்கே வந்து 20G இருக்கும். அந்த பக்கம் ஆப்போசிட்டில் 10G sin 30 உங்களுக்கு தெரியும். 10G sin 30 1/2. அப்போ 5G பை டோட்டல் மாஸ் 20 ப்ளஸ் ஒரு 10 25. அப்போ 15G பை 25 3G பை 5. நான் ஆன்சர் பாரு, செக் பண்ணு. ஏன் G/3? கரெக்ட் தான் எல்லாருக்கும். 15G/25 வருதான்னு பாரு. அப்போ 3G/5 3G/5 செக் பண்ணிக்கோ. G/3 கிடையாது. ரைட்டா? அங்கே இந்த டென்ஷன் வேணும்னா நீ எந்த பாடி வேணாலும் எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் பாடி எடுத்துக்கோ, செகண்ட் பாடி எடுத்துக்கோ. சார் சொல்ல
சார் கீழே 30 வராது சார். 20, 10. 20 சாரி பா 30 15g/30 15g/30 அப்போ g/2 எஸ் சார். ரைட் பை என்னோட தப்பு தான் இது. 15g/30 g/2 ஆக்சலரேஷன் வேணும்னா g/2. டென்ஷன் நீ எங்கே வேணாலும் கண்டுபிடிச்சிக்கோ. ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் பாடியில் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிக்கோ, செகண்ட் பாடியில் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிக்கோ. ரைட்டா? இன்றைக்கி ஒன்றும் பெருசாக உங்களுக்கு வேலை கொடுக்கல. இன்றைக்கி இந்த நாளோட உங்களுக்கு வேலை ஹோம்ஒர்க் கூட எனக்கு வேண்டாம். இந்த 7 மாடலையும் ரொம்ப சூப்பராக ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு அகைன் எழுதி பார்த்துட்டு எல்லாத்தையுமே